வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போதோ அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுட்டை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதிய ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. கோலகல சீனிவாஸ், டெல்லி ராஜகோபாலன் இவங்களுடைய கான்வர்சேஷனில் டெல்லி ராஜகோபாலன் சொல்கிறாரு, சமீபத்தில் ஒரு மத்திய அமைச்சர், பெண் மத்திய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த பெண் எம்பிக்கு விருந்து கொடுத்துருக்காங்க, டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ராஜகோபாலன் சொல்றாரு. மத்திய பெண் அமைச்சர் யாரா இருக்கலாம்? ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்களோ? தமிழகத்தை சேர்ந்த மூத்த பெண் எம்பி யாரு? டிஎம்கேவை சேர்ந்த ஒரு எம்பியா தான் இருக்கக்கூடும். மூத்த அப்படின்னு சொல்லும்போது கனிமொழியா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கனிமொழி அவர்களுடைய கெரியர்ல அவங்க பல வருடங்கள் எம்பியாக இருக்காங்க. அதனால நிர்மலா சீதாராமன் கனிமொழி அவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் கனிமொழி அவர்கள்ட்ட ஆலோசனை நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் உருவாயிருக்கு. டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தொடக்க புள்ளியாக இந்த ஆலோசனை நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. ஏற்கனவே டிஎம்கே உடைய முன்னாள் மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, 6 மாசத்துல ஸ்டாலின் சிஎம்மா இருப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் கட்சியை வந்து பார்த்துக்குவாரு. திருச்சி சிவா இருக்காருல்ல, அவர் டெல்லியில் அமைச்சராக உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார் சமீபத்தில். அப்போவே ஒரு டவுட் வந்துச்சு, திருச்சி சிவா எப்படி டெல்லியில் அமைச்சராக உட்கார முடியும்? பிஜேபியோட காம்ப்ரமைஸ் ஆனாதான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. டிஎம்கே பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் தானோ அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம். இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர், பெண் மத்திய அமைச்சர் தமிழகத்தை சேர்ந்த பெண் எம்பி கிட்ட 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படின்னு டெல்லி ராஜகோபாலனே சொல்லிட்டாரு. அது என்ன டெல்லி ராஜகோபாலனே அப்படின்னு நான் இழுக்கிறேன் தெரியுமா? இவரெல்லாம் அண்ணாமலைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க. இவங்களே இந்த மீட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இது நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையே ஹிந்து விரோதி, ஹிந்து மதத்துக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுக்கிருக்காங்க. நாளைக்கு டிஎம்கே பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ வாய்க்கிலேயே பேசக்கூடிய தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் என்ன பேசுவாங்க? எப்படி டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு முட்டு கொடுப்பாங்க? இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா 300 தடவை சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாங்க டிஎம்கே. சனாதன தர்மம் டெங்கு, கொசு, மலேரியா மாதிரி. டெங்கு, கொசு, மலேரியாவை நம்ம எதிர்க்க மாட்டோம், ஒழிப்போம். அது மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசினார். ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க டிஎம்கே. அந்த டிஎம்கேவோட பிஜேபி கூட்டணியா? இப்போ சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலை ஹிந்து விரோதி அப்படின்னு முழங்கக்கூடிய நயினார் கும்பல் நாளைக்கு அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கு. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.